ஒருத்தரை நம்பி அவங்க நமக்கு துரோகம் பண்ணா எப்படி இருக்கும்ல. அப்படி ஹிஸ்டரியிலேயே நடந்த ரொம்ப பெரிய துரோகம் என்னன்னு தெரியுமா? 44 BCல ரோமன் எம்பையரோட ஒரு பவர்ஃபுல் மேன் தான் வந்து ஜூலியஸ் சீசர். இவர் வந்து ரோமன் எம்பையரோட ஒரு டிக்டேட்டர். அப்போ ரோமன் எம்பையர்ல இருந்த செனேட்டர்ஸ், அதாவது சட்டசபை உறுப்பினர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஜூலியஸ் சீசரோட வளர்ச்சியை பார்த்து அவர் கூடிய சீக்கிரத்துல வந்து ரிப்பப்ளிக்கை வந்து கலைச்சிட்டு ஒரு மன்னராட்சியை வந்து கையில் எடுத்துக்குவாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்வாதிகாரமா மாத்திருவார் ரோமன் எம்பையர் அப்படின்னு பயந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஜூலியஸ் சீசர் வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இறங்குறாங்க. ஜூலியஸ் சீசரை ஒரு மீட்டிங்க்கு வந்து கூப்பிடுறாங்க சட்டசபைக்கு. அங்கே வந்து 60 செனேட்டர்ஸ் வந்து இவர் உள்ள வந்தோடனே அவரை சரமாரியா கத்தியில வந்து குத்துறாங்க. இப்போ ஜூலியஸ் சீசரும் அவங்களை எதிர்த்து வந்து சண்டை போடுறாரு. ஆனா இங்கே தான் வந்து ட்விஸ்டே இருக்கு. ஜூலியஸ் சீசரோட நெருங்கிய நண்பரான ப்ரூட்டஸ் அப்படிங்கிறவர் வந்து ஜூலியஸ் சீசரோட முதுகுலேயே குத்துறாரு. அவர் திரும்பி பார்க்க போகும்போது அவரோட நண்பர் தான் குத்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவர் அங்கேயே வந்து மனசுடைஞ்சு கீழே விழுகிறாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து 23 தடவை குத்தி அவரை கொலை பண்றாங்க. இப்படிதான் வந்து துரோகத்திலேயே அவர் வந்து செத்து போனாரு. இது ரோமன் எம்பையரை மொத்தமா மாத்துச்சு. எம்பரர் அகஸ்டஸுக்கு கீழே ரோமன் எம்பையர் வந்து பீக் பீரியடை வந்து அடைஞ்சது.